வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. என்னது இது? எத்தனை ரெண்டரை தான் வரும்? அது ஃபேக்காமே இதுக்கு முன்னாடி வந்தது. அப்ப இதான் இந்த நடுவுல இருக்கிறது தான் ஒரிஜினலாமே. அப்ப டாப்ல வந்துச்சுல, அது வந்து இதுக்கு முன்னாடியே ஏதோ நத்திங் ஃபோன் 1 போது ஃபோன் 1 அது ஃபோன் 1 போது ஏதோ சும்மா மார்க் பண்றதுக்காக ஏதோ இது பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இப்போ லீக் ஆனதும் அதுதான் வந்து 2Aன்னு சொல்லிட்டு திரும்ப கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சாங்க, இந்த 2Aக்கு அது எவ்வளவு பரவாயில்லன்னு நினைச்சிட்டாங்க. கடைசியில திரும்பியும் வந்து இல்லங்க. இல்ல இப்ப ஏதோ டீசர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? என்னவா வை நத்திங் ஃபோன் 2Aன்ட்டு புதுசா டீசர் போட்டு நத்திங் ஃபோன் 2A போட்டிருக்கோம் அப்படின்ட்டு போனை பிளர் பண்ணிருக்காங்களாம். இதான் வந்து 2A அப்படின்ட்டு. இல்ல நான் சீமா அதுக்கு ஒரு டைம் வேற போட்டிருக்காங்க. நாளைக்கு 13ஆம் தேதி 3:30 மணிக்கு ஏதோ ரிவீல் பண்றாங்களாம். ஸ்பெஷல் சம்திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிவைஸோட லுக்கையாவது ரிவீல் பண்ணுவாங்களா? ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு. ஓகே, எனக்கு என்னன்னா இந்த ஸ்ட்ரிப் மாதிரி எல்லாம் போகுது இல்ல பேக்ல, அது எல்லாமே லைட்டா இருக்குமோ? இல்ல இது ஃபேக் டிசைனா. ஆக்சுவலா ஒரிஜினல் டிசைனோட இதுவே வரல இப்போதைக்கு. இது மட்டும் தான் வந்திருக்கு. இந்த பொட்டி மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா கேமரா இங்க தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்டர்ல கேமரா வந்து தேங்க் யூ குட் மூவ். சென்டர்ல இதே மாதிரி பின்னாடி டிசைன்லாம் இருக்கு நிறைய. ஆனா எது ஒரிஜினல்னே தெரியல. சும்மா அவங்களே இது பண்ணிட்டு இந்த கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு டிசைன் போட்டு. சரி, இந்த லைட் இருக்காதுன்ற மாதிரி ஒரு சில நியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல லைட் எல்லாமே எப்படின்னு கேக்குறேன் நான். ஏன்னா இவங்க வந்ததே வந்து இந்த மாதிரி கிளிஃப் கொடுக்குறோம், கஸ்டமைசபிள் கொடுக்குறோம், யூனிக்கா இருக்கும் அப்படின்னு தான். ஆமா, இதே தூக்கிட்டாங்கன்னா அப்போ இவங்களோட யூனிக்னஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ அலர்ட் ஸ்லைடர் தூக்குறதுன்னு பாக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்னா யார் வேணாலும் பண்ணலாம். சும்மா அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வாங்கி போடலாம், இது பண்ணலாம், என்னவா பண்ணலாம். உண்மைதான். இல்ல இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தோன்னா OnePlusல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டாப் எண்டு அதுக்கெல்லாம் மட்டும்தான் அந்த அலர்ட் ஸ்லைடர் இருக்கும். நீங்க என்ட்ரி லெவல் வாங்கினீங்கன்னா இருக்காதுன்னு வரும். ஸோ இதுல லைட் இருக்காதுன்னு சொன்னா ரொம்ப பத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு 3:30 மணி. நாளைக்காவது விக்கி வருவானான்னு பார்ப்போம். வருவான்டா அவன். நத்திங் லான்ச்சுக்கு அதானே போயிருக்கான். அடுத்து மோட்டோ G04 February 15 லான்ச் ஆகுது. என்ன வரிசையா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இதை லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா யூரோப்லயே வந்து 10,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இந்தியால வந்து ஏன்னா இதுல யூனிசாக் இருக்கு. 90Hz ஸ்கிரீனு, பஞ்சோலு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா யூனிசாக்கு கலர்ஸ் மட்டும் நிறைய கலர்ஸ் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜிங், சார்ஜரும் பாக்ஸ்லயே இருக்கும். யூனிசாக்கோட பஞ்சாயத்து என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த போன் ரிலீஸ் ஆகுது. 2 கிடையாது, ஒரு கேமரா தான். இன்னொரு வந்து ஃபிளாஷ். பரவாயில்ல, இது எவ்வளவு டீசெண்டா இருக்கு. ஐடெல் வீடியோ போட்டிருப்போம். அதுல யூனிசாக்கோட டவுன் சைட்ஸ் என்னன்னு நாங்க சொல்லிருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். இது என்ன T606 தானே? இதுவும் 16MP ரியர் கேமரா, 5MP ஃப்ரண்ட் கேமரா. ஆமா, T606 தான். ஏன் எல்லாரும் போறாங்க? இது வந்து காஸ்ட் கட்டிங்காக இது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூனிசாக். ஏன்னா மீடியாடெக் இவங்க கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, மீடியாடெக்னா EMMC தான். அட்லீஸ்ட் யூனிசாக் போனா UFS ஆவது கிடைக்குது. 2.2 மாதிரி வருதா? மீடியாடெக் போனா இன்னும் அவங்களோட சிப் வந்து EMMC கிடையாது, இது UFS சப்போர்ட் கிடையாது. இந்த G36 35 G series எல்லாமே. G series எல்லாமே. G85லயே இது இருக்கு. G99ல தான் UFS சப்போர்ட் இருக்கு. 99ல தான் இருக்கு. அப்ப 90T கூட கிடையாது. இல்ல G90 அதான் 90 சொல்ல கூடாது. 85 88. ஓகே, அதான் 90 சீரிஸ் கூட தப்பிச்சிரும். அது கீழ இருக்கிறதுல வேலைக்கு ஆகாது. சோ அந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டுறாங்க. அதே மாதிரி RAM 8GB RAM up to 8GB RAM எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அது வர Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இவங்க அப்டேட் எதுவும் சொல்லல. மோஸ்ட்லி உங்க சைடுல ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, அப்டேட் இருக்காது. அப்ப மோஸ்டா அப்டேட் இருக்காது. கேட்டா நிறைய இது வந்து Android 13ல தான் வருது. அவங்க அப்டேட்டே கொடுக்கல. அட்லீஸ்ட் நாங்க Android 14 ஆவது கொடுக்குறோம்ல. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14. ஓகே, ஆனா இந்த யூனிசாக் மட்டும் தான் வந்து ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா யூனிசாக்ல வந்து ப்ராசஸர் பிரச்சனை இல்ல. இந்த கேமிங்லாம் ஆடும்போது லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேமிங் மட்டுமா வாட்சா? நான் தான் சொன்னேன்டா, இது கூட பிரச்சனை இல்லை. ப்ளூடூத் கூட அது நீங்க இதுல டெஸ்ட் பண்ணலாம். அனுப்புறாங்க, அது நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இதுல நெட்வொர்க் எப்படி இருக்கு. ஐடெல் விட பெட்டரா இருக்குன்னா அப்ப ஐடெல்க்கு ஏதோ டம்மி யூனிசாக் கொடுத்துட்டு எங்களுக்கு நல்ல யூனிசாக் கொடுக்குறாங்க. இல்லாட்டி ஐடெலோட பிளேஸ்மெண்ட் சரியில்லாம இருக்கலாம், டிசைன் சரியில்லாம இருக்கலாம், பிளாக் ஆகுற மாதிரி இருக்கலாம். என்னன்னு பாப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலா யூரோப்ல வந்து இது 119 euros 10,000 ரூபாய். இந்தியால வந்து 9,000 ரேஞ்சு, அவ்வளவுதான். 8,000 9,000 அதான் எல்லா கேட்டகரியில இருக்கு. இப்போ 8,000ல ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி G24 பவர் இருக்குல வச்சா 9,000க்கு. அதான் 8,000 அப்போ இது இருக்கும். இது 8,000 கொண்டு 9,000 கொண்டு 10,000 பிளஸ் ரெண்டு மாடல் இருக்குல, 4GB 8GB. அதே மாதிரி தான் இருக்கும். 8,000 9,000 அப்புறம் 9,000 10,000 அப்புறம் வரிசையா அப்படியே வரிசையா இருக்கு. G54 வருது,
அப்புறம் அப்படியே நேரம் G84 வருது, அப்புறம் Edge 40 ஃபியூஷன் வருது, அப்புறம் அப்படியே Edge 40 வருது. சமல்ல அப்படியே மேல போயிட்டே இருக்கலாம் வரிசையா. ஃபிளாக்ஷிப் மட்டும் தான் இல்லைங்க. ஆமாங்க, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு குறையா இருக்கு. ஓகே, அடுத்து Xiaomi Pad 6s Pro. ப்ரோ 6s Pro 6 ஆல்ரெடி 6 Pro இருக்கு. இப்போ வந்து 6s Pro. நம்மட்ட இருக்குது Pad 6. Pad 6 Pro இருக்கு. இல்ல Pad 6 கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. மேபி இந்த 6s Proனா அப்போ 6 Pro அந்த 6 Pro கிளிக் பண்ணி என்ன ப்ராசஸர்னு பாருங்க. ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. எஸ், அது என்ன ப்ராசஸர்னு பாருங்க. இதுனா 8 Gen 1. இது வந்து 8 Gen 2. ஓகே, அப்போ இதுல வந்து UFS 4 இருக்குமோ? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ up to 24 GB RAM, up to 1 TB ஸ்டோரேஜ் இருக்குமா. கேமிங்க்கு நல்லா இருக்கு வட்ஸ். ஆனா பிரச்சனை என்னன்னா இவ்வளவு பெரிய பேட் 12.4 இன்ச்சுக்கு யாராவது கேமிங் ஆடுவாங்களா? கஷ்டமா இருக்கு. வெயிட் வேற. நீ வேணா ப்ளூடூத் ஜாய்ஸ்டிக் இருக்கும்ல உங்களுக்கு, அதை வேணா கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட்ல வந்து டிவிக்கு வரல இந்த மாதிரி பெருசா ஸ்கிரீன். படம் பார்க்க நல்லா இருந்தது. Mi Pad 6ல படம் பார்க்கிறதுக்கு ஏன்னா குவாட் ஸ்பீக்கர்ல நல்லா இருந்தது. அப்ப இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான டால்பி விஷன் வேற இருக்கும். OLED எல்லாம் இந்த விலை அதிகமாயிடும். அது நம்ம சாம்சங். இது வந்து மோஸ்ட்லி LCD தான். அதுலயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி LCD அந்த மாதிரி இருக்கும். LCD போதும் தான், கோடு உள்ளது. அது தவிர 50 MP கேமரா எக்ஸ்பெக்டட். டுவல் கேமரா சப்போர்ட் இருக்கு. அந்த போகோ பின்னு அதெல்லாம் இருக்கு. அது தவிர வந்து 2.5K இல்ல 2.8K எக்ஸ்பெக்டட். 120 வாட். இதுக்கு முன்னாடி 67 வாட் தான் இருந்ததுதான். இப்போ வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இது பண்றாங்க அப்படின்ட்டு இது இருக்கு. இதுக்கு முன்னாடி Xiaomi Pad 7 Pro அப்படின்னு ரூமர் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இதை 6s Pro ரிலீஸ் பண்றாங்க. சோ அப்படி இருந்தா 7 Proல வந்து 8 Gen 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8 Gen 3 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டேப்லெட்ல எல்லாம், ஆனா டேப்லெட் அவ்வளவு பேர் இந்த பிரைஸ் ரேஞ்சில எல்லாம் வாங்குவாங்களா தெரியல. ஒரு 40,000 ரூபாய் டேப்லெட், 50,000 ரூபாய் டேப்லெட்னா இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் நீங்க தான் அந்த இது பாருங்க ஐபரோஸ் வீடியோல பாக்கிறதுக்கு ஐபேட் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் லாக் ஸ்கிரீன் பார்த்தாலே ஐபேட் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொன்னீங்க. இல்ல அது உண்மைதான். பார்த்துட்டு எல்லாருமே அட்லீஸ்ட் UI இதுலயாவது கொஞ்சம் பிரீமியமா பாக்கிறதுக்கு வந்து சூப்பரா அப்படியே பாலிஷ்டா காட்டிக்கிறாங்க. ஓவரால் பில்டு குவாலிட்டி கூட நல்லா பண்ணிருக்காங்க. டேபை கையில எடுத்து யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. வீடியோ வேணும்னா கேளுங்க. ஐபரோஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓவராலா பேட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நல்லாதான் இருந்தது. பென்சில் இல்லாத இருக்கா இவங்க சைடுல? பென்சில் அது இருக்கு, அந்த இது இருக்கு, ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்கு. ஆனா இது பண்டில் தான் தரமா, சாம்சங் மாதிரி கிடையாது. இவங்க வெளில விக்கிறாங்க இப்பங்க. சரி, நம்ம சாம்சங்கோட எஸ்பென் ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். ஒர்க் ஆகாது அதெல்லாம். அந்த வேக்கம் ஆப்பிள் பென்சில் ஒர்க் ஆகுமா? ஏன்னா இது பார்க்க ஐபேட் மாதிரி தானே இருக்கு. ஒர்க் ஆகாது. அதுவும் ஒர்க் ஆகாதா? ஸோ இது MW செல் தான் எக்ஸ்பெக்டட். Xiaomi 14 சீரிஸோட அந்த 14 அல்ட்ரா கூட வரும். ஃபயர் பேண்ட் நோவாவா? ஆமா, இவங்களும் இந்த நெக் பேண்ட் இது பண்ணாம. ஆக்சுவலா ஃபயர் பேண்ட்ல நெக் பேண்ட் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. இருந்தது வச்சு, ஆனா ரொம்ப காலம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் நெக் பேண்ட் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப வந்திருக்கு. இந்த இவன் வந்து எல்லாம் இந்த இவனாலதான் OnePlus, Realme இவங்க எல்லாம் வந்து பட்ஜெட்லயே வந்து நாங்க ANC தரோம், இது தரோம் அப்படின்ட்டு வந்ததுனால அது அப்படியே இப்போ வந்து நெக் பேண்ட் முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஆனா ANC அவ்வளவா இல்ல. இப்ப வந்து எல்லாருமே வந்து ANC வந்துட்டாங்க. இதுல ANC கிடையாது. 1000 ரூபாய்க்கு. ஆமா, மேக்னெட்டிக் எல்லாம் சொல்றானுங்க. அதை யூஸ் பண்ணா நமக்கு தெரியும். சோ Bluetooth 5.3 இருக்கான், மேக்னெட்டிக் ANC தான் இருக்கு, டுவல் பேரிங் இருக்கான். 10 minutes சார்ஜ் பண்ணா 100 minutes பிளேபேக், 2 மணி நேரம். அது தவிர 40 hours வந்து டோட்டல் பிளேபேக். 100 மணி நேரம் எல்லாம் கிடையாது. இது மாதிரி லைட் வெயிட்டா இருக்கும். அப்ப இது அவ்வளவுதான் போட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி கேபிள் பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் பயமாவே இருக்கும். நார்மலா கீழ இருக்கிறதே கட் ஆயிடும். இது இந்த இடத்துல கட் ஆகும்ல. இது அது ஒரு பிரச்சனை இருக்கு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். எது லைஃப் நல்லா இருக்கும்னு இப்ப நம்ம சொல்லவே முடியாதுல்ல. யூஸ் பண்ணா கூட சொல்ல முடியாது. வாய்ப்பு இல்ல. இது நல்லா இருக்கு, இது நல்லா பிரைடட்னே சொல்லுவாங்க. ஆனா அதுவே கட்டாததுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது ஆல்ரெடி சேல்ல இருக்கா? ஆமா, இன்ட்ரோடக்டரி பிரைஸ் ஆல்ரெடி சேல்ல இருக்கு அவங்க வெப்சைட்ல. இனிமே லைஃப்ல எல்லாருமே இததான் வச்சிருப்பாங்களாமே விஷன் ப்ரோ. 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பாருங்க. 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் உருப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் எல்லார் கையிலயுமே விஷன் ப்ரோ இல்ல, ஐபேட் ரீப்ளேஸ் பண்ணிடும்னு வேற சொல்றாங்க. ஐபேடே இருக்காது. ஐபேட் எல்லாம் பெரிய ஸ்கிரீனுக்காக தான் ஐபேட் வாங்குறாங்க. இப்ப பெரிய ஸ்கிரீன் வாங்குறதுக்கு அதுக்கு மூஞ்சில போட்டுக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு ஐபேட் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 50,000க்கு கிடைக்குது. அதான் இப்ப 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வருமா? 50,000க்கு 3 லட்சம் இருக்கு. இப்போ போக போக வந்து கம்மி ஆயிட்டே வந்து இந்த பார்ட்ஸ் இந்த விலை எல்லாம் வந்து கம்மி ஆகும்போது 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து
ஐபேடை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே ஈஸிலி அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோவிஷன். சரி ஓகே. நல்லா இப்ப பாத்தீங்களா துபாயில பயங்கரமா வித்துக்கிட்டு இருக்கான். பிரைஸ் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. கம்மியாகிட்டே போதா? முதல்ல அதிகமா இருந்துச்சு, மார்க்கெட் ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வித்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்ப இன்னைக்கு யூஎஸ் ஒண்டி தானே, அங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து முதல்ல பயங்கரமா டிமாண்ட் இருந்துச்சான், அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை யாரும், அதனால பிரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓஹோ, யாரும் கண்டுக்கல. நான் நினைச்சேன் பிரைஸ் எல்லாம் கம்மியாகுது, பயங்கர டிமாண்ட் இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதில் அவங்க குவான்டிட்டி அதிகமாயிடுச்சு. எங்க அதிகமாகுது? இன்னும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான இதுதான் இருக்கு, எல்லாரும் ரோட்ல போட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆமாமா, பார்த்தேன். கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல, அந்த வியூவே வந்து வைடு வியூவே கிடையாதுதான், இதுவாதான் இருக்கு. அத வந்து ரிஸ்க் அப்படின்னு ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நாள்ல இது சொல்லுவாங்க, பப்ளிக்ல எல்லாம் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி, போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம், இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஐபேட் அளவுக்கு வரும் அப்படின்னு. 4 வருஷம் கழிச்சு மீண்டும் சந்திப்போம், அவ்வளவுதான். சரி, கூகுள் ரீபிராண்ட்ஸ் Bard AI to Gemini. நான் டெஸ்ட் பண்ணேன், இது நல்லா தான் இருக்கு. ஆனா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. அசிஸ்டன்ட் மாதிரி இல்ல. ஓகே, எப்பயும் இருக்கிற அசிஸ்டன்ட் மாதிரி கிடையாது இது. ஆனா இது கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி தான், Bard AI இருக்குல்ல அது மாதிரி தான். ஆனா அசிஸ்டன்ட் பண்றதெல்லாம் இது பண்ண, ஷெட்யூலிங்கு இந்த மாதிரி நிறைய இது இருக்கு, அதெல்லாம் வந்து பண்ணாது. சும்மா AI ChatGPT மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏதோ கம்பேரிசன்லாம் போட்டிருக்காங்க. ChatGPT வர்சஸ் இந்த ஜெமினி AI இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ அது தவிர அல்ட்ரா மாடலுக்கு பெய்டு வெர்ஷனும் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளவோ காசு போட்டுருந்தாங்களே. ஸோ இதே மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, இவர் தான் இந்த இதோட ஹெட்டா, இதோட ஹெட்டு. ஸோ இப்போ எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறது என்னெல்லாம்னா ரைட்டிங் ஸ்டைலு, கிரியேட்டிவ், ரெஸ்பான்ஸு, கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து டாப் ரெஃப்யூசல்ஸ் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மொபைல் ஆப் வந்து இன்னிலேருந்து மண்டே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. யூஎஸ் டைம் மண்டேவாக இருக்கும். மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்லேருந்து வந்து லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக்கு, கனடா அதெல்லாம் வந்து இன்னிலேருந்து வந்துடும். இப்போதைக்கு எப்படின்னா ஏபிகே நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏபிகே போட்டு அதை வந்து நீங்கள் யூஎஸ்ன்னு இங்கிலீஷ்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படின்னா உங்களுக்கு ஆப்பே வந்துடும், அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஆப் வந்துடும். ஸோ இன்னிலேருந்து வந்துடும். ஆனால் யூரோப்பில் வந்து கூடிய சீக்கிரம் தான் வரும், அப்ரூவல் எல்லாம் வாங்கணும் அப்படின்வாங்க. அது தவிர கோடிங் இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேலண்டர் டாஸ்க்கு, அசிஸ்டன்ட் டாஸ்க்கு, அந்த ஓவர்லே இன்புட் சப்மிட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அல்ட்ரா வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு. அல்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா 2 monthsக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் காசு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு எவ்வளோன்னு போட்டிருக்குமே, அப்படியே கண்டிப்பா அதிகமா இருக்கும்டா. 1950 பர் மந்த் 2000 ரூபா. சரி பரவாயில்ல, நம்ம ஆளுங்க யூடியூப் பிரீமியம் போடுறதுக்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 TB ஸ்டோரேஜ் வேற ஃப்ரீயா தராங்களா? அப்போ ஓரளவுக்கு ஒரு சிலர் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 TB ஸ்டோரேஜ் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. அதான் அந்த கூகுள் ஒன் மாதிரி இது வந்து ஏஐயும் இதுவும் சேர்த்து வந்து தராங்க அப்படின்னு போட்டுருக்கு. 2 TB வேற லெவல். ஆல்ரெடி 2 TBக்குலாம் பே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வசதி, இப்போ இதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம். அதான் ஆப்பிள் எப்படி விற்கிறாங்க அவங்களோட இதை எல்லாம் சேர்த்து, நீங்க ஆப்பிள் டிவி ஆப்பிள் டிவி எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி இது வந்து. அதான் நீ ஆப்பிள் எப்படி விற்கிறாங்கன்னு ரீடிசைன்ட் ஐக்ளவுட் ஆப்பாமே. நீங்க விண்டோஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா ஐக்ளவுட் ஆப்? அந்த மாதிரி பொதுவா ஐபோன்லயே நான் டிசேபிள் பண்ணிடுவேன். இதுல வேற நான் அது அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மட்டும் டிசேபிள் பண்ணிட்டு ஃபைண்ட் மை ஐபோன் இதெல்லாம் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். மத்த அந்த அப்லோட்ஸ் இது எல்லாத்தையுமே ஏதோ புது லுக்கா, நியூ எக்ஸ்பீரியன்ஸா, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே இதுல இருக்கும். கிளியர் ஸ்டேட்டஸ், சிங்கிங் ப்ராக்ரஸ்லாம் வந்து கிளியரா இருக்குமா, ஷார்ட்கட் ஆக்சஸ் இருக்குமா, செக்யூர் சைன்இன் இருக்குமா. இது விண்டோஸ் ஸ்டோர்லேருந்தே வந்து அப்படியே இதுவாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. எப்படி ஐடியூன்ஸ் வந்து விண்டோஸ் ஸ்டோரில் இருக்குமோ இதே மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே ஆப்பில் ஃபோட்டோஸு, ட்ரைவு, பாஸ்வேர்ட்ஸு, அப்புறம் கான்டாக்ட்ஸு, புக் மார்க்ஸ் இதெல்லாமே வந்து ஒரே ஆப்பில் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். புது டிசைனாக. ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிடும். சூப்பர். இல்லை ஐக்ளவுட் ட்ரைவில் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது, பாஸ்வேர்டில் வந்து எத்தனை இது இருக்குது, அது எவ்வளோ இது பிடிக்குது, அப்புறம் ஐக்ளவுட் பிளஸ்ல எவ்வளோ இருக்கு, எல்லாமே ஐக்ளவுட் பிளஸ் அதான் அந்த 50 GB பிளான் போட்டிருக்காங்க போல. கம்மி தான்டா அது. பாத்தியா, ரொம்ப காஸ்ட்லின்னு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டா இருக்கு. அதான் 50 GBக்கு வந்து மந்த்லி 250 ரூபாயோ அது ஒன்று இருக்கு. இல்லை அதுக்கு கம்மியாகவே இருக்கு. எல்லாம் சேர்த்து வாங்கினா ஆப்பிள் டிவி, அப்புறம் 50 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் ஆர்கேடு, இதெல்லாம் சேர்த்து வாங்கினாலே வந்து இந்த பிளான் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ அதை தவிர 4 செப்பரேட் ஆப்ஸை வந்து பில்டின் பண்ணியிருக்காங்களா iTunes இப்போ. சூப்பர். ஸோ அதில் வந்து லாஸ்ட்லெஸ் பிளேபேக்கு, சிங்க் லிரிக்ஸு, 4K மியூசிக் வீடியோஸ் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். சரி, கலர் வாய்ஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சாமே, அதான் ஸ்மூத்தா தான் இருக்கு. அது எதுல யூஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த ஃபிளிப் இதுக்கெல்லாம் வந்து ரோட் ஆகுது. ஓகே. இந்தியாவில் என்ன இருக்கு? இந்தியாவில் வந்து ரெனோ 10 இருக்கு, அதுக்கப்புறம் அந்த F23, F21 அதெல்லாம் இருக்கு, K10 ஃபைண்ட் சீரிஸ் இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ பிப்ரவரி 28லேருந்து வந்து A58, அதுக்கப்புறம் A38, A18 இதுக்கெல்லாம் வந்து கலர் வாய்ஸ் வருது. ஃபைண்ட் X3 Pro அதுக்கெல்லாம் கூட வருது. அதுக்கெல்லாம் வருது. இந்தியாவுக்கு இருக்கிற டிவைஸ் ரொம்ப கம்மி தான் இந்த லிஸ்ட்ல. உண்மைதான். ஆனா அட்லீஸ்ட் சீப்பர் போன்ஸ்க்குலாம் வருது, இந்த A18, A38க்குலாம் வருதுல்ல. உண்மைதான், நல்ல விஷயம் தான். இவங்க என்னன்னா கலர் வாய்ஸ் சேர்த்து ஆண்ட்ராய்டும் அப்டேட் பண்ணுவாங்க. அதான் நல்ல விஷயம். எம்ஐல வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஹைப்பர் ஓஎஸ் வந்தாலும் ஹைப்பர் ஓஎஸ்னு ஒன்று இருக்கும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேற இருக்கு. ஆமா, உண்மைதான். ஃபைனல் நியூஸ், Xiaomi urges India to address supplier concern. ஆமா, இப்போ சைனால தான் நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இல்லை எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ சைனா சப்ளையர்ஸ்னாலே வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கு, எங்களால் வந்து இதுவா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா இது Xiaomi கிட்ட தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஷேர் இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால தான் இது போட்டிருக்கு. அந்த பார்டர் கிளாஸ்க்கு அப்புறமா சைனா ப்ராடக்ட்ஸ்னாலே ஒரு மாதிரி இதுவா இருக்கு. அவங்களும் அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களே, மேட் இன் இந்தியானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உண்மைதான். ஸோ அதான் போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் சைனீஸ் இதுக்கும் இது கொடுங்க. நிறைய இது இப்போதைக்கு சைனாலேருந்து தான் வருது, நிறைய பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து சைனாலேருந்து தான் வருது. ஸோ ரெகுலேட்டரி வந்து கொஞ்சம் இதுவாக ஆகணும். இப்போ சைனா ப்ராடக்ட்ஸ்னால் கொஞ்சம் நிறைய டேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி இல்லீகல் இது அப்படி பிரச்சனை போயிட்டு தானே இருக்குது. அந்த விவோக்கு மேலே, Xiaomi மேலே இல்லீகலாக வந்து சைனா காசு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நிறையா இது பேட்டில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஏதாவது ரிசால்வ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த ப்ராடக்ட் சைனாவில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் இந்தியாவிலே கொண்டு வரோம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா. அந்த அளவுக்குலாம் கொண்டு வந்தாங்கன்னா மஸ்தான், ரொம்ப கஷ்டம். அதான் அந்த மாதிரி இது ஸ்டார்டிங்லேருந்தே பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆப்பிள்லாம் வந்து அவங்களோட அசம்பிளி எல்லாம் சைனாலேருந்து இந்தியாவுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அசம்பிளி மட்டும் மூவ் பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் இதெல்லாமே வந்து மூவ் ஆகணும். எவென்ச்சுவலி ஃபுல்லாக வந்து செல்ஃப் இதுவாக இருக்கணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். அதுக்கு இங்கே வரணும். எல்லாமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. மொத்தம் இன்னைக்கு ஒரு சில நியூஸ் ஓகே, மீதி எல்லாமே கேஷுவலாக இருந்தது. நாளைக்கு இன்னும் வந்து சுவாரஸ்யமான நத்திங் 2 அன்பாக்சிங்கோட நம்ம சந்திக்கலாம். நம்மளோட விக்கி வந்துருவான்ல, அவன் எடுத்துகிட்டு வருவான். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.